ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இண்டோலக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் லக்சம்பர்கில் நாங்கள் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, நாங்கள் எப்படி லக்சம்பர்க் வர்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லக்சம்பர்க் வந்து ஒரு குட்டி கண்ட்ரி, ஆனால் வெஸ்டர்ன் யூரோப்லேயே ரொம்ப ரிச்சஸ்டான கண்ட்ரி. யூரோப்லேயே லக்சம்பர்கில் தான் ஹை சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஐடி, ஃபினான்ஸ், சப்ளை செயின், பேங்கிங், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்கௌண்டிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் தான் ஃபாரினர்ஸாக, அதுவும் ஹை ஸ்கில்டு லேபர்ஸாக ஹையர் பண்ணுறாங்க. மெயினாக வந்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து லக்சம்பர்கிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் இதுதான் ரொம்ப மெயின். இங்கிலீஷ் நெக்ஸ்ட் தான். இங்கே ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போலாம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஐடி, ஃபினான்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஜாப்க்குலாம் வரும்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஆனால் வேறு இந்த ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் இல்லைனா லக்சம்பர்கிஷ் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் பேசுறதுக்காவது நல்லா தெரியணும். டீச்சிங்க்கெலாம் வந்து கண்டிப்பாக லக்சம்பர்கிஷ் இல்லைனா வந்து ஃப்ரெஞ்ச் மெயினாக அது தெரிஞ்சால் தான் வந்து இங்கே டீச்சர்ஸ்க்கெலாம் வேலையே கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யூரோப் கண்ட்ரியில் தான் ஒர்க் தேட போகிறீங்க அப்படின்னா உங்களோட சிவி யூரோப்பியன் ஸ்டைல் சிவியாக தான் ரெடி பண்ணணும். வேறு எந்த டைப் சிவியாக இருந்தாலும் யூரோப் கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப்பியன் ஸ்டைல் சிவி மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் ஃபுல் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோட், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரி, அதுக்கப்புறமா ஸ்கில் செக்ஷன், தென் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை, தென் எந்த இயர் வந்து ஜாயின் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் ஃபுல் டீட்டெயிலாக கொடுங்க. தென் உங்களோட எஜுகேஷன், எந்த யூனிவர்சிட்டியில் எந்த இயர் பாஸ்ட் அவுட், தென் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி. அண்ட் லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும். தென் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது டூல்ஸ், சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையுமே உங்களோட சிவியில் ஆட் பண்ணலாம். எந்த கம்பெனியுமே நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இல்லை, நம்ம சிவியை தான் பார்க்க போகிறாங்க. அதனால உங்கள் சிவியை ரொம்ப ப்ராப்பராக, கரெக்டாக, டீட்டெயிலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எதுவுமே ராங் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் நம்மளை வேறு கண்ட்ரியிலேருந்து அவங்க கொண்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால வந்து என்ன உண்மையோ அதை மட்டும் உங்கள் சிவியில் ரெடி பண்ணி வச்சா போதும். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஜாப் சைட்ஸ், எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜாப்க்கு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லிங்க்டின், இண்டீட், கிளாஸ்டோர், யூரோ ஜாப்ஸ், யூரோப்பியன் ஜாப் போர்ட்டல். இந்த 5 வெப்சைட்லையும் கண்ட்ரி வைஸ் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டு நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்க ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் காட்டும். நீங்கள் யூரோப்பில் லக்சம்பர்க்னு செலக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். கூகுளில் லிங்க்டின் ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஜாப்ஸ், டேட் போஸ்டட், எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த கம்பெனி அப்படின்னு எல்லாமே காட்டும். உங்களுக்கு என்ன ஃபில்டர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ப்ராஜெக்ட் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு சூட்டபிள்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிவிட்டு சிவி அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆல்ரெடி லிங்க்டின் வந்து இன்டர்நேஷ்னல் சைட்டுன்னு சொன்னேன். ஸோ நம்ம வந்து லக்சம்பர்கில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு கண்ட்ரியில் இருக்கிற ஜாப்ஸும் சர்ச் பண்ணலாம். ஸோ நான் அந்த லொக்கேஷனில் லக்சம்பர்க் எடுத்துகிட்டு யுனைடெட் கிங்டம்னு போடுறேன். இப்போ யுனைடெட் கிங்டமில் இருக்க எல்லா ஜாப்ஸுமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிராஃபிக் டிசைனரை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஸ்கில்ஸ் என்ன நீடட்னு கேட்டிருக்காங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைமாக அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிள்னால் நீங்கள் அதே மாதிரி தான் உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிவிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி லக்சம்பர்கில் இருக்கீங்க, டிபெண்டன்ட் வீசாவில் வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னா jobs.lu, moviejobs.com, Adico Luxembourg, Randstad, Manpower, governmentjobs.lu. இது லக்சம்பர்கில் இருக்கிற ப்ரைவேட் ரெக்யூர்மெண்ட் ஏஜென்சியோட வெப்சைட்ஸ். இதில் லக்சம்பர்கில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் தான் காட்டும், வேறு எந்த கண்ட்ரியில் இருக்க ஜாப்ஸுமே காட்டாது. கூகுளில் இப்போ நான் jobs.luன்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஜாப்ஸ் பை கேட்டகரி, ஜாப்ஸ் பை லொக்கேஷன், கீவேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜாப்ஸ் பை லொக்கேஷன்னா இங்கே லக்சம்பர்கில் இருக்க எந்த லொக்கேஷனில் இருந்தும் எல்லா ஜாப்ஸுமே காட்டும்.
ஸோ கீழே இங்கே வந்து சூஸ் அ கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து எல்லா கேட்டகரியுமே இருக்குது. அக்கௌண்டன்சி, ஃபினான்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன், அதுக்கப்புறமா ஐடி, லீகல், ஹெச்ஆர், ஹெல்த் கேர், செக்யூரிட்டி, டெலிகாம், ட்ராவல், டூரிசம் அந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேங்கிங் செலக்ட் பண்ணுறேன். லக்சம்பர்கில் இருக்க பேங்கிங் ஜாப்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். இதில் வந்து பார்ட் டைமா, ஃபுல் டைம், ஏஜென்சிஸா இல்லை எம்ப்ளாயர்ஸ் தான் அப்படின்னு எல்லாமே காட்டும். இதில் உங்களுக்கு எது சூட்டபிள்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து இப்போ பேங்க் ஆஃபீஸ் அனலிஸ்ட் இந்த ஜாபை கிளிக் பண்ணுறேன். இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக காட்டும். இதில் வந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, டாஸ்க்கு, ஸ்கில்ஸு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ், இது மாதிரி என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கோ இது எல்லாமே காட்டும். நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அகெயின் சைன்இன் பண்ணிட்டு உங்கள் சிவி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது லக்சம்பர்கில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அதை பற்றி பார்க்கலாம். அதுதான் ஆடம். கூகுளில் ஆடம் ஜாப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்சம்பர்கோட அஃபீஷியல் நேஷ்னல் ஏஜென்சி. இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஜாப் மார்க்கெட், ஜாப் சீக்கர்ஸ், அதுக்கப்புறம் லக்சம்பர்க் கவர்மெண்ட் வெரிஃபைடு எம்ப்ளாயீஸ், ஜாப் மொபிலிட்டி, ஜாப் போர்டு, அந்த மாதிரி. நீங்கள் லக்சம்பர்கில் தான் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் இன் லக்சம்பர்க் போங்க, இல்லைனா ஜாப் ஆஃபர்ஸ் இன் யூரோப் அது கூட போகலாம். இப்போ நான் வந்து ஒர்க் இன் லக்சம்பர்க் கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டில் ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் லக்சம்பர்க் அப்படின்னு காட்டும். இதில் வந்து ஃபினான்ஸ், ஐடி, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் ப்ராசஸிங், ரிசர்ச், தென் ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த மாதிரி டூரிசம், இது மாதிரி எல்லாமே என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதெல்லாம் காட்டும். இதில் நீங்கள் workin.luxembourg.lu அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தென் உங்களோட சிவியும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்கு உங்களோட சிவி விசிபிள் ஆகிடும். இப்போ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் இன் லக்சம்பர்க் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ்குள்ளே வந்தால் நம்மளுக்கு வி கேன் ஃபைண்ட் ஆல் டைப் ஆஃப் ஜாப்ஸ், அதாவது உங்கள் ப்ரொஃபைலுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஜாபை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். தென் நான் செக்டாரை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப் என்னென்னு காட்டும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், கிளீனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், தென் எஜுகேஷன், ட்ரைனிங், இன்ஜினியரிங், டிசைன், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே காட்டும். நான் வந்து இப்போது ஐடி கிளிக் பண்ணுறேன். ஐடியில் வந்து என்னென்ன ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே காமிச்சிரும். ஒரு 315 மேட்சிங் ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இதில் வந்து ப்ராடக்ட் ஓனர், பிஸ்னஸ் ஓனர், ஃபங்க்ஷனல் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரை கிளிக் பண்ணுறேன். இந்த ஜாப்க்கு என்ன ரெக்யூர்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம், பெர்மனெண்ட் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. தென் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் கரெக்டான கேண்டிடேட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ்லேயும் அப்ளை நவ்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் சைன்இன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப்க்கு சர்ச் பண்ணும்போதே அதில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ், இல்லை வீசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ், அப்படி இல்லைனா ரீலொகேஷன் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். லக்சம்பர்க் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஃபேக் ஜாப்ஸ், ஃபீஸ், கமிஷன் இது மாதிரிலாம் எதுவும் வராது. ஆனால் ப்ரைவேட்டில் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைவேட்டில் ஃபாஸ்ட்டாக ஹையர் பண்ணுவாங்க அண்ட் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கல் கம்பெனிஸில் கண்டிப்பாக ஃபாரினர்ஸை ஹையர் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக பார்த்து செக் பண்ணுங்கள். அவங்க தான் ஃபாரினர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இஎன்ஒய், டெலாய்ட், அமேசான், பிடபிள்யூசி, கேபிஎம்ஜி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரீலொகேஷன் சான்சஸும் அதிகமாக இருக்கும். லக்சம்பர்க் வந்து ஒரு குட்டி கண்ட்ரி, ஆனால் இங்கே எத்தனை இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸுக்கு லக்சம்பர்கில் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ இத்தனை இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் இதிலெல்லாம் கூட ஜாப்க்கு சர்ச் பண்ணலாம். கன்சல்டிங் ஃபர்ம் ஜாப்ஸ்க்கெலாம் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், அவங்க ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஐடி அண்ட் டெக் இதுக்கெலாம் கூட லக்சம்பர்கில் நிறைய டிமாண்ட் இருக்குது. தென் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு சர்ச் பண்ணுங்கள். தென் கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு உங்களோட சிவி ஓகேவா இருந்தால் கம்பெனியே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்டாக ஜூமில் இல்லை டேர்ம்ஸில் எப்படி இருக்கும். அண்ட் ஹையர் பண்ணுறாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை ஸ்கில்டு லேபர்ஸை தான் வந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அதனால மினிமமாக ஒரு 3-4 இன்டர்வியூஸாவது இருக்கும். ஓகே, இப்படி தான் ஜாப்க்கு அப்ளை பண்ணோம். ஆனால் இது எதுவுமே ஈஸி கிடையாது. யூரோப்பியன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் மேன் பவர் கிடைக்கல அப்படின்னா தான் வேறு கண்ட்ரிலேருந்து அவங்க ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுவுமே சின்ன ப்ராசஸ் இல்லை.
அதுவுமே அவங்க கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி யூரோப்பில் இப்படி ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஸோ நாங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து ஆள் கொண்டு வரோம் அப்படின்றதெல்லாம் அவங்க அப்ளை பண்ணி அதெல்லாம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் தனியாக நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜாப் ஆஃபர் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பெனி தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண முடியாது. ஒர்க் பர்மிட் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கண்ட்ரியிலேருந்து நீங்கள் ஒர்க் வீசாக்கு அப்ளை பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு 3 to 6 மந்த் ஆகிடும் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கே. அண்ட் இம்பார்ட்டண்ட் நோட், எந்த ஒரு ரியல் கம்பெனிஸுமே உங்களுக்கு ஜாப் ஆஃபருக்கோ இல்லை இன்டர்வியூஸ்க்கு இல்லை விசா ப்ராசஸ்க்குன்னு எந்த ஒரு ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க. அப்படி உங்ககிட்ட ஏதாவது ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேக்காக இல்லை வந்து ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களோட ரீலொகேஷன் சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நான் சொன்ன எந்த ப்ராசஸுமே உங்களுக்கு இருக்காது, எல்லாமே கம்பெனி சைடே பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இங்கே பியூட்டிஷியன்ஸ்க்குலாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யூரோப்பியன்ஸ் அவங்களுக்குள்ளேயே தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க. இதுக்காக ஃபாரினர்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இங்கே வேலை கிடச்சி யூரோப்பில் வேலை கிடச்சி வராங்கன்னா அவங்க கூட நீங்கள் டிபெண்டன்ட் வீசாவில் வந்துட்டு உங்களுக்கான வேலையை நீங்கள் தேடிக்கலாம். ஆனால் அதுலேயும் வீசாவில் நிறைய டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஷெங்கன் வீசா டைப் சி. இந்த வீசாவில் வரவங்க வந்து யூரோப் கண்ட்ரியில் எங்கே வந்தாலுமே வந்து அவங்க எங்கேயுமே ஜாப் தேடுறதுக்கோ இல்லை ஜாப் பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த வீசாவில் இருக்கவங்க ஜாப் பார்க்க முடியாது. செகண்ட் ஒன் ஒர்க் வீசா டைப் டி. இந்த மாதிரி வீசாவில் வரவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபை டிபெண்டன்ட் வீசாவில் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரெசிடென்ட் கார்டு அப்ளை பண்ணணும். ரெசிடென்ட் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம்னு கொஞ்சம் இருக்கும், அதாவது 6 months to 1 year அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதாவது ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து EU ப்ளூ கார்டு. இந்த வீசா டைப் வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனலுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த டைப் வீசாவில் தான் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் கூட நான் டிபெண்டன்ட் வீசாவில் வந்திருக்கேன். இந்த EU ப்ளூ கார்டுனால நாங்கள் இங்கே வந்தோடனே எங்களுக்கு பெர்மனன்ட் யூரோப் ரெசிடென்ஸ் பெர்மிட் கொடுத்துருவாங்க. அதனால நான் டிபெண்டன்ட் வீசாவில் வந்திருந்தாலுமே எனக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் பெர்மிட்டும் தேவையில்லை, எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நான் இங்கே வந்து ரெசிடென்ஸ் கார்டு வாங்கின உடனே நான் எங்கே வேணாலும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதாவது லக்சம்பர்கில் மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நெதர்லாண்டு இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் நான் வந்து எனக்கு ஒர்க் கிடைச்சா நான் போகலாம். ஸோ இதுதான் வந்து ப்ளூ கார்டுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸே. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டூடெண்ட் வீசா. ஸ்டூடெண்ட் வீசாவில் வரவங்க வந்து பார்ட் டைமாக ஜாப் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபுல் டைம் ஜாப் பார்க்க முடியாது. இங்கே யூரோப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே இங்கே யூரோப்பில் இருக்கிற எதனா ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இங்கே வந்து படித்து நீங்கள் ஜாப் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லக்சம்பர்க்ல எப்படி சேலரி அதிகமோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி ரெண்ட். என்ன தான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்த், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஃப்ரீயாக கொடுத்தாலுமே இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். ஸோ இந்த டேக்ஸு, ரெண்ட்டு, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இதை பற்றிலாம் நான் வேறு ஒரு தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன எந்த ப்ராசஸுமே எங்களுக்கு நடக்கல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால எங்களுக்கு கம்பெனி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து எங்களை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இது ரீலொகேஷனில் என்ன பெனிஃபிட்ஸ்னா, அங்கே எப்போ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் போகிற வரைக்கும் எல்லாமே கம்பெனி தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களோட டிக்கெட்ஸ்லேருந்து எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸை கொண்டு வர்றதுலேருந்து எங்களை இங்கே ஒரு 2 மாதம் கம்பெனி அக்கமடேஷனில் தங்க வைக்கிறது அப்படின்னு எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இல்லை யாருக்காவது CV, கவர் லெட்டர், டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.